இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தளம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம தமிழ் தடம் சேனல்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுல கொடுத்துட்டே இருங்க. அடுத்தடுத்து எலெக்ஷன் இருக்கிற காரணத்தினால நிறைய வித்தியாசமான வீடியோக்கள், அதுக்கப்புறம் நிறைய கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ பண்ண இருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை தமிழ் தடம் சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. வணக்கம். வணக்கம். ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் நடந்திருக்கு இன்னைக்கு. அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர், 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை ஏத்துக்கிட்டு திமுகவில் இணைந்திருக்காரு. தளபதி 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 அப்படின்னு பிரஸ் மீட்ல ரொம்ப அழகா உச்சரிக்காரு வார்த்தையை. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றத்தை? நம்ம நடந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான டெவலப்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெனரலா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு மக்களை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க? நேத்து நம்ம ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம், இன்னைக்கு வேற நிலைப்பாட்டை எடுக்கிறோம். நேத்து ஒரு அரசியலை சொல்லி ஓட்டு வாங்கணும், இன்னைக்கு நேர் எதிரான இன்னொரு விஷயத்த பண்றோம். மக்கள் நம்மளை பார்த்து கோச்சுப்பாங்களா? அதெல்லாம் பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு தேவைன்னா தளபதி தளபதினு சொல்லுவேன், எனக்கு தேவைன்னா அம்மா அம்மான்னு நான் பேசுவேன். ஸோ எல்லாமே என்ன சார்ந்துதான் நான் முடிவெடுப்பேன். எனக்கு என்ன தேவை, எனக்கு எது நல்லது, அதை பேஸ் பண்ணி தான் நான் முடிவெடுப்பேன். மக்கள் பத்தியில எனக்கு கவலையே கிடையாது. ஒன்றும் இல்லை, சில மாதங்களுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்களுக்கு மோடி அவர்களை சந்திக்கணும் அப்படின்ற விருப்பம், என்டிஏ அலையன்ஸ்ல சேரணும் அப்படின்ற விருப்பம் இருந்தது. அப்புறம் பெருசா பாஜக சைட்ல இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் கோவப்பட்டு வெளியே வர்றார். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஸ்டாண்டை கம்ப்ளீட்டா மாத்துறாரு. நடுவுல கொஞ்ச நாள் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாரு. அப்புறம் டக்குன்னு அங்கிருந்து இந்த பக்கம் வந்துட்டாரு. ஸோ அவருக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இல்லை. மோடி அவர்களை சந்திக்கணும், அந்த கூட்டணியில ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. ஒர்க் அவுட் ஆலியா ரைட், அந்த அரசியல் தூக்கி போட்டு இந்த பக்கம் வந்துருவேன். திமுக எதிர்ப்புன்ற அரசியலை மையமா வச்சுதான் இவ்வளவு நாள் அரசியல் பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ் அவர்களை சப்போர்ட் பண்ண மக்களும் அந்த அரசியலுக்காக தான் ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாது. இப்ப எனக்கு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலா. அதனால அதிமுக அரசியல், திமுக எதிர்ப்பு அரசியல் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு திமுகலே போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அப்ப அரசியல்வாதிகளுக்கு மக்களை பத்தின கவலைன்றது துளி அளவும் இல்லை. கமல்ஹாசனும் அதான பண்ணாரு. அவர் பாட்டுக்கு வந்தாரு, ஃபர்ஸ்ட் டார்ச் லைட்லாம் எடுத்து டிவி மேல விட்டாரு, திமுக எதிர்ப்பெல்லாம் பேசினாரு, திமுக எதிர்ப்பு வாக்கெல்லாம் உடைச்சாரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுகவுடைய போய் ஐக்கியமாயாச்சு. ஸோ இவங்களுக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு பாருங்க. இது நான் வெறும் ஓபிஎஸ் அவர்களை மட்டும் நான் சொல்ல, ஏன்னா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல பர்சனலா ரொம்ப அகாமடேட்டிவான ஒரு இண்டிவிஜுவல். பத்திரிகையாளர்கள் ரொம்ப நல்லா நடத்தக்கூடியவர், கோவப்பட மாட்டாரு, எல்லார்ட்டையும் பொறுமையா இருக்கக்கூடிய மனிதர். ஸோ இப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, எல்லா பொலிட்டிஷியன்ஸுக்கும் இது அப்ளை ஆகும். இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் மக்களை பத்தி கொஞ்சமும் கண்டுக்கிறதே கிடையாது. அது காரணம் மக்களுக்கும் புரிதல். மக்களும் எதுனாலும் பரவாயில்ல ஏத்துப்போம். மக்கள் இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸே இல்லாம, கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லாம பிடிச்ச மாதிரி லெப்ட் ரைட்னு பல்ட்டி அடிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை மக்கள் பனிஷ் பண்ணாங்கன்னா, தண்டிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த அரசியல்வாதிகள் இப்படிலாம் பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம பாட்டுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி செயல்பட்டோம்னா மக்கள் விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தா அரசியல்வாதிகள் ஒழுங்கா இருப்பாங்க. ஆனா மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை. மக்களும் இதெல்லாம் பெரிய ஒரு பிட்ரேயலா பார்க்கல. மக்கள் அப்படி பார்க்கணும்ல. மக்கள் இப்ப பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு அநீதி நிகழ்ந்துருச்சு, அதனால அவர் அங்க போயிட்டாரு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் மேபி மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி பார்க்க கூடாதுல்ல அரசியல். ஓபிஎஸ்ன்ற ஒரு இண்டிவிஜுவல், ஓபிஎஸ்க்கு அநீதி நிகழ்ந்துருச்சு அப்படின்னா இது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் கிடையாதுல்ல. அப்ப ஓபிஎஸ் நம்பி போனவங்க என்ன ஆவாங்க? ஓபிஎஸ் நம்பி இத்தனை நாள் ஓட்டு போட்டவங்க என்ன ஆவாங்க? அவங்களுக்கு அநீதி நிகழ்ந்திருக்குல்ல. இப்ப அவங்க எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்காங்கல்ல. திமுகவை எதிர்ப்பாருன்னு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆமா, திமுகவை எதிர்ப்பாருன்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக எதிர்ப்பை சொல்லிதான் நீங்க ஓட்டு எல்லாம் வாங்கியிருக்கீங்க. 3 தடவை சிஎம் ஆயிருக்கீங்க. இந்த லாபங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுக்காக நீங்க திமுகவோட போய் சேரக்கூடாதுல்ல. அப்கோர்ஸ் நீங்க அதிமுகல உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு நீங்க திமுகல போய் சேரணும்னு அவசியம் இல்லையே. நீங்க வேற பொலிட்டிக்கல் நகர்வுகள்ல ஈடுபட்டு இருக்கலாம். உங்களோட அரசியலே காணாம போச்சு இல்ல. ஒரு அரசியல்வாதியா நீங்க ஒரு ரூட்ல பயணம் பண்ணிட்டீங்க.
உங்களோட லைஃப்ல பெருமளவு காலத்தை திமுகவை எதிர்த்து நீங்க செலவழிச்சிட்டீங்க. கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு மரியாதை. கடைசி காலத்துல இப்ப கம்யூனிஸ்டுகள்லாம் சில பேர் பாக்குறேன். நான் காலேஜ்லாம் படிக்கும்போது பெரிய பேச்சு பேசிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன் சிபிஐஎம்ல இருந்தவங்களாம் இல்ல, இந்த சின்ன சின்ன குரூப்ஸ்லாம் இருக்கும்ல, அவங்கலாம் பாத்தீங்கன்னா புரட்சி பண்ணாம நான் உட்காரவே மாட்டேன்னு பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சேனலா போய் திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்கள் திமுகவை பயங்கரமா எதிர்த்து பேசுவாங்க. முதலாளித்துவ கட்சி இது ஆச்சு பூச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படியே பல்டி இந்த சைடு போய் ஏதாவது யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு கேட்டா நான் பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்ற பேர்ல கம்ப்ளீட்டா திமுக கிட்ட சரண்டர். அப்பதான் யோசிப்பேன், இப்ப இந்த மனிதருக்குலாம், இப்ப நான் சொல்ற ஒரு மனிதருக்குலாம் வயசு ஒரு 70க்கு மேல இருக்கும், ரொம்ப வயசானவர். அவரோட லைஃப் ஃபுல்லா ஒரு ஐடியாலஜிக்கு அர்ப்பணிச்சிருக்கீங்க. இவ்வளவு நாளா காம்ப்ரமைஸ் ஆகல, ஒரு ஸ்டாண்ட்ல நின்னுட்டீங்க. இப்ப ஏன் கடைசி நேரத்துல விட்டு கொடுக்குறீங்க? அதை ஒரு 50 வயசுல போயிருந்தா கூட ஒரு 30 வயசு அரசியல் இருக்குன்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் நீங்க பண்ணது எல்லாமே வேஸ்டா போச்சு. இப்ப என்ன பொறுத்தளவுல அவர் கம்யூனிசமுக்காக லைஃபை ஸ்பெண்ட் பண்ணாருன்றது எனக்கு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்கல. பட் நீங்க ஒரு ரூட்ல போயிட்டீங்க, 70 வயசு ஆச்சு, அந்த இடத்துல இருந்துட்டீங்க. இப்ப ஏன் இந்த பக்கம் நீங்க டைவ் அடிக்கிறீங்க? அப்போ உங்களோட லெகசியே ஃபுல்லா ஸ்பாயில் ஆகுது இல்ல? இதுவும் ஏறக்குறைய அந்த மாதிரிதான். 3 தடவை சிஎம் இருந்தவர், திமுக எதிர்த்து ஸ்ட்ராங்கா அரசியல் பண்ணவர், ஜெயலலிதா அவர்களோட விசுவாசி. ஜெயலலிதா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்கள் மேல பெரிய நம்பிக்கை இருந்தது. இபிஎஸ் எல்லாம் ஜெயலலிதா அவர்களோட க்ளோஸா இல்லையே. சோ ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதரா இருந்திருக்காரு. அவ்வளவு விஷயம் இருக்கு, உங்களுக்கு ஒரு பெரிய லெகசி அதிமுகவுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு திமுகவோட பேச சேர்றீங்கன்னா, இப்ப இபிஎஸ்ல என்ன சொல்லுவாரு? நான் தான் சொன்னனே அவரு நம்பிக்கை துரோகின்னு சொன்னனே, அவரு திமுக தான் நான் அப்பவே சொன்னனே, அதிமுகவை வீழ்த்துறது அவரோட எய்ம்னு அப்பவே சொன்னனே. இப்ப அது நிரூபணம் ஆயிருச்சு இல்ல, எல்லாத்தையும் இப்ப இழந்திருக்காரு. சோ மக்களுக்கு இந்த ஒரு கிளாரிட்டி வேணும். நமக்கு என்ன அரசியல், நம்மளோட அரசியல் என்ன, அதுல இருந்து ஒருத்தர் டீவியேட் ஆகி போறான்னா அவனை பனிஷ் பண்ணும். இப்ப ஆக்சுவலா இதை திமுக ஆதரவாளர்களும் கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும். திமுக ஆதரவாளர்களும் எப்படி பார்க்கணும்னா, நமக்குன்னு நம்ம அரசியலுக்காக நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவங்களதான் நீங்க ரிவார்ட் பண்ணணும். நீங்க திடீர்னு வேற ஒரு கட்சி, இவ்வளவு நாள் உங்களை எதிர்த்த ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் உள்ள வராருன்னா டக்குன்னு அவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா அதை திமுக ஆதரவாளர்களும் ஏத்துக்கூடாது. நீங்க மக்களுக்காக, பெரியாருக்காக, அண்ணாவுக்காக, திராவிட கொள்கைக்காக யார் நின்னாங்களோ அவங்களதான் நீங்க சப்போர்ட் பண்ணணும். அதை தாண்டி இந்த மாதிரி ஷார்ட்கட்ல ஒருத்தர் உள்ள வர்றாருன்னா நீங்களும் அதை ஏத்துக்க கூடாது. அதிமுகங்களும் ஏத்துக்க கூடாது, திமுகவும் ஏத்துக்க கூடாது. அப்படி ஒரு இடத்துக்கு வந்தாச்சுன்னா இந்த தாவரதெல்லாம் இருக்காது. நீங்க பிரஸ் மீட் கொடுக்குறாரு ஓபிஎஸ் அவர்கள், ஜாயின் பண்ணிட்டு வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தங்க தமிழ்ச்செல்வன், அவரும் ஏடிஎம்கேல இருந்து போனவர் தான் இன்னைக்கு எம்பியா இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேகர் பாபு, அவரும் ஏடிஎம்கேல இருந்து போனவர் தான் இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போயிருக்காரு. எங்க சுத்தி திமுகவை பார்த்தாலுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து போன ஆட்களாக தான் இருக்காரு. ஒரு குட்டி அதிமுகவாக மாறிக்கிட்டு இருக்காரு. பெரிய அதிமுகவா இருக்கு. இப்ப ஒரு பெரிய அதிமுக நீங்க பாருங்க, செந்தில் பாலாஜி அவர்கள், KKSSR அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், ராஜா கண்ணப்பன், ஏவா வேலு, சேகர் பாபு, அன்வர் ராஜா அவர்கள், சேகர் பாபு அவர்கள், ஏவா வேலு அவர்கள், எல்லா பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ஸும் பார்த்தோம்னா இங்க இருந்தா வந்திருக்காங்க. அப்புறம் மைத்ரேயனா இருக்கலாம், இப்ப ரீசெண்டா வைத்திலிங்கம் அவர்களா இருக்கலாம், PS பாண்டியனா இருக்கலாம், எல்லாரும் இங்க இருந்து அங்க போனவங்க. ஆமா, அப்ப பாருங்க, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இந்த கட்சி மோசம்னு சொல்றீங்க. பட் இந்த கட்சியில இருக்கவங்க தான் உங்க கட்சியில எல்லாருமே இருக்காங்க. அதிமுக மோசம், அதிமுக பாஜகவோட காலடியில கிடக்குறாங்க, ஆனா இந்த கட்சியில இருக்கவங்க தான் ஃபுல்லா உங்க கட்சியில இருக்காங்க. அப்போ உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா இது காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திராவிடத்தோட ஸ்பேஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, திராவிடம் அப்படின்ற அந்த அரசியலோட ஸ்பேஸ் சுருங்கும் போது அதிமுக இருக்க எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க. இப்ப இது ஒரு சைக்கிள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திமுகன்ற ஒரு கட்சி தான் இருக்கு, திராவிட கட்சி இருக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்து அதிமுகன்ற இன்னொரு பெரிய ஒரு திராவிட கட்சி உருவாகுது. அதுக்கப்புறம் இந்த 2 திராவிட கட்சிகள் இருந்து நிறைய சிறிய திராவிட கட்சிகள்லாம் நிறைய உருவாகுது. அப்புறம் மற்ற கட்சிகளும் ஏறக்குறைய திராவிட கட்சிகளாவே மாறிடுது. காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்டுகள், இவங்கெல்லாம் அப்படி மாறிடுறாங்க, VCK இவங்கெல்லாம். அப்புறம் என்ன ஆகுது, இது ஒரு சைக்கிள். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல பீக்ல இருக்கு.
திராவிடம் இல்லாம பொலிட்டிக்கல் பார்ட்டியே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல அவங்க பீக்ல இருக்காங்க. நானா காலேஜ் படிக்கும் போது விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறார். அப்பெல்லாம் அந்த ஒரு தாட் உண்டு, தமிழ்நாட்டுல கட்சி ஒண்ணு வருதுன்னா திராவிட கட்சியா தான் இருக்க முடியும், தமிழ் மக்கள் திராவிட கட்சியை மட்டும்தான் ஏத்துப்பாங்கன்ற அந்த ஒரு பார்வை அப்ப உண்டு. அப்புறம் என்ன ஆகுது, இந்த சிஸ்டம் பார்த்தா சுருங்க ஆரம்பிக்குது, சிறிய கட்சிகள்லாம் ஒவ்வொன்றா காணாம போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பேரளவுல தான் இருக்காங்க, களத்துல ஒண்ணு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆமா கிடையாது. ரெண்டாவது அதிமுக வீக்காக ஆரம்பிக்கிறாங்க. சோ எழுச்சி ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் திமுகன்ற அந்த இதுல இருந்து பெருசா ஒரு வளர்ச்சி ஏற்படுது. வீழ்ச்சி ஏறும்போது திரும்ப திமுக தான் முடியும். அந்த சர்க்கிள் இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க, ஆமா இந்த சர்க்கிள் திமுக இருந்து ஆரம்பிக்குது, நாளைக்கு திமுக தான் முடிய போகுது. சோ அதிமுக அப்படின்ற அந்த பார்ட்டி வீக் ஆகுறது டெம்பரரியா திமுகவுக்கு நல்லது. இந்த எலெக்ஷன்ல இம்மீடியட்டா ஜெயிக்கிறதுக்கு திமுகவுக்கு நல்லது. சோ திமுக உடனே ரைட், அதிமுக முடிஞ்ச அளவுக்கு பலவீனப்படுத்துறாங்க, ஸ்டாட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்றாங்க, ஒரு சமநிலை இருக்கு, அந்த சமநிலையை டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆனா இது லாங் ரன்ல திமுகவுக்கு பெரிய டேஞ்சர். லாங் ரன்ல இவங்க என்ன யோசிப்பாங்கன்னு நான் பாக்குறேன்னா, திமுக வர்சஸ் பாஜகன்ற மாதிரி கொண்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. அது ஆக்சுவலா எங்க போய் முடியும்னா, திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் போய் முடியும். திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்னு போய் முடிஞ்சா திமுகனால நிக்கவே முடியாது, 100% கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா கண்ணை மூடிட்டு எல்லாருமே தமிழர் தான் தங்களை பார்ப்பாங்க. திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் வந்தாச்சுன்னா சாய்ஸ் ஈஸியா தமிழ் தேசியம் பக்கம் தான், மக்களோட விருப்பம் அந்த பக்கமா தான் இருக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு திராவிட கட்சிகளுக்கு ஏன் மக்கள் ஓட் போடுறாங்கன்னா, திராவிட கட்சிகள் மட்டும்தான் இருக்கு இப்ப அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க. தமிழ் தேசியம்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, நாங்க தாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா நீங்க அதிமுகவை கம்ப்ளீட்டா காலி பண்ணி மற்ற சக்திகளை வளர்க்கக்கூடிய வேலைகள் பண்ணீங்கன்னா, பாஜகவா திமுகவானா மக்கள் திமுக ஓட் போடுவாங்க. ஆனா ஒரு தமிழ் தேசிய கட்சியா திமுகவா, என்டிகேவா திமுகவானா அந்த இடத்துல திமுகவால நிக்க முடியாது, திமுக அந்நியப்பட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல. சோ அதனால இவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதிமுக கூடிய நிறைய ஆட்கள் எடுக்கிறது, அதிமுக ஓட்ஸை உடைக்கிறதுக்கான வேலைகள் நிறைய பண்றது, இதெல்லாம் பண்றாங்க. இப்ப விஜய்லாம் அதானே பண்றாரு. சோ இப்ப அதிமுக வீக் ஆகுறதுனாலதான் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு புது ஃபோர்ஸஸ் எல்லாம் தேவைப்படுது. அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணணும். அது என்டிகே மாதிரியான பார்ட்டியும் ஃபில் பண்ணிடக்கூடாது, அரசியலே இல்லாத டிவிகே மாதிரியான ஒரு கூட்டம் தான் அதை ஃபில் பண்ணும். ஸோ அதனால டிவிகேவுக்கு அங்கிருந்தா ஸ்பேஸ் வருது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷனாகவும் பார்க்கலாம். திமுகன்ற ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க, பெருசா க்ரோ ஆகுறாங்க, அப்புறம் திமுகன்ற அந்த புள்ளிக்கே நிக்கிறாங்க இன்னைக்கு எல்லாரும். ஸோ அதனாலதான் எல்லாம் திரும்ப தாய் கழகத்துக்கு எல்லாம் போறாங்க. இது பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நீங்க பார்க்கலாம், பெரிய நிறுவனமா இருக்கும். யூரோப்ல யூஎஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பான்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆவாங்க. அப்புறம் கொலாப்ஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா கடைசியில அந்த எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த இடத்துக்கே போய் நிற்பாங்க. வெளியில தான் ஃபர்ஸ்ட் கொலாப்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் கடைசியில அங்க போய் நிற்பாங்க. ஸ்லோவா சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அங்க போய் நிற்பாங்க. இது ஏறக்குறைய அந்த மாதிரி தான் ஒரு பாயிண்ட், லைக் எக்ஸ்பான்ஷன் அப்புறம் கான்ட்ராக்ஷன், திரும்ப திமுக போய் நிக்கிறாங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திராவிடத்தோட வீழ்ச்சியை காட்டுது. இவங்க எல்லாருமே ஒண்ணுதான், இங்க இருந்தானே அது வருது. அங்கேயே போய் இப்ப நிக்குது. எப்பவுமே ஒரு கட்சி இந்த சுருங்கும் போதுதான் ஆக்சுவலா அந்த கட்சி என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப டிஎம்டிகே பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல நல்லா பெருசா இருந்தது, அப்ப அந்த கட்சியோட குணம் என்னன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனா இன்னைக்கு அந்த கட்சி சுருங்கும் போது நம்ம கரெக்டா அந்த கட்சியோட கோர் பார்க்கும்போது நமக்கு தெரியும், இதுதான் இந்த கட்சியோட ஆக்சுவல் கேரக்டர். ஸோ இன்னைக்கு அது ஒரு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கான ஒரு கட்சி அப்படின்னு நம்ம பாக்குறோம். நான் சொன்ன மாதிரி நான் காலேஜ் படிக்கும் போது அப்படி பார்க்கல, அது ஒரு மாசஸ்க்கான ஒரு கட்சியா இருந்தது. ஒரு 8% 10% ஓட்ஸ் வாங்குறாங்க, 10% ஓட்ஸ் வாங்குறாங்க அவங்க. சோ அப்ப பார்த்தோம்னா எல்லாரும் அந்த கட்சியில இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வெளியே போக இப்ப கோர் மட்டும் தான் இருக்கு, அந்த கட்சியோட கோர் மட்டும் இருக்கு. அப்பதான் நம்ம அந்த கட்சி எக்ஸாக்டா என்ன மாதிரியான கட்சின்றதை நம்ம பார்க்க முடியும். இது எம்டிஎம்கேவுக்கும் பொருந்தும், கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் பொருந்தும். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஷ்ரிங்க் ஆகும் போது அங்க இருக்கக்கூடிய ஆக்சுவலா இது யாருக்கான கட்சின்றதை நீங்க பார்க்கலாம். அங்க சில பேருக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் இருக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில, குறிப்பா சிபிஐஎம்ல அது அதிகமா இருக்கும். ஸோ அதனால இப்ப எங்கிருந்து ஆரம்பிச்சதோ ஒரு ஃபுல் சர்க்கிள் இன்னும் கம்ப்ளீட் ஆக போகுது ஒரு பாயிண்ட்ல. ஓகே, இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது அதிமுகவை பலவீனப்படுத்துமா, எப்படி பலவீனப்படுத்த போகுது அப்படின்ற ஒரு பார்வை. சவுத்துல ஆல்ரெடியே அதிமுக பலவீனமாக தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான நரேட்டிவ் டிஎம்கே செட் பண்ணிட்டே இருக்காங்க. தேவர் வாக்குகள் கிடையாது அப்படின்றாங்க.
இன்னொரு பக்கம் சசிகலா அம்மையாரும் புது கட்சி நான் தொடங்க போறேன் அப்படின்னு கொடிலாம் அறிமுகப்படுத்திட்டாங்க. கட்சி பேர் மட்டும்தான் இன்னும் அறிவிக்க வேண்டிய பாக்கி இருக்கு. ஓகே, அவங்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏடிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ண போறாங்க. ஒரு தொகுதிக்கு 1000 வாக்குகள் உடைச்சாலும் 30 தொகுதியில் 30,000 வாக்குகள் உடைக்க போறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அவருமே வந்து எடப்பாடியை ஏடிஎம்கே தான் பலவீனப்படுத்த போறாரு. அப்போ சவுத்துல 2024 எப்படி ஏடிஎம்கே பர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதை விட மோசமாக 26 பர்ஃபார்ம் பண்ணும் போது எப்படி பாக்குறது இது? இப்ப டிஎம்கே பொறுத்தளவுல ஓபிஎஸ் உள்ள கொண்டு வராங்கன்னா சில கால்குலேஷன்ஸும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பா இருக்கு. இப்ப டிஎம்கேவுக்கு ஓபிஎஸ் உள்ள கொண்டு வருவதால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா, சவுத்தை வந்து பெருசா டிஎம்கேனால கைப்பற்ற முடியல. குறிப்பா தேவர் ஓட்ஸை பெருசா டிஎம்கேனால அட்ராக்ட் பண்ண முடியல. அவங்க மோஸ்ட்லி ஹிஸ்டாரிக்கலா அதிமுகவை தான் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பவர்ஃபுல்லான கம்யூனிட்டியாகவும் இருந்திருக்காங்க, அதிமுகவோட பேக்கிங் கம்யூனிட்டியாகவும் இருந்திருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு அதிமுகவோட டிரைவிங் ஃபோர்ஸ்னா தேவர் கம்யூனிட்டியா இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு. ஸோ அவங்க திமுகவை எதிர்த்தே பழகினவங்க, அதிமுகவை சப்போர்ட் பண்ணாலும் திமுகவை எதிர்த்தே பழகினவங்க. அப்புறம் என்ன ஆகுது, பவர் ஷிஃப்ட் ஆகுது அதிமுகல. பவர் இப்போ என்ன ஆகுது, சவுத்துல இருந்து வெஸ்ட்டுக்கு போயாச்சு. தேவர் கம்யூனிட்டி அதிருப்தியில இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு திமுக கிட்டையும் போக முடியல. ஏன்னா திமுகவை எதிர்த்தே பழகிட்டாங்க. தனியா கன்சாலிடேட் ஆகுறாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தனியா அந்த ஓட்ஸ் வந்து அவங்கள சுத்தி தனியா கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா பெரிய ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. நீங்க தனியாவே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டிக்கு பிரோஜனம் கிடையாது, உங்களுக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பவரை நீங்க ருசிக்க முடியாது. ஸோ அப்ப அதிமுகன்ற கட்சியை நம்மளால மீட்டெடுக்க முடியாது, தனியா கன்சாலிடேட் ஆகிறதுனாலையும் பிரோஜனம் கிடையாது. அப்ப வேற ஏதாவது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் பக்கம் போறதுக்கான ஒரு சூழல் இந்த இடத்துல ஏற்படுது. திமுகவும் இதை பாக்குறாங்க. இப்ப திமுகவை பொறுத்தளவுல அதிமுக அந்த சைட்ல பெருசா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதிமுகனால அவங்களை பெருசா அகாமடேட் பண்ண முடியாது. இப்ப டிடிவி அவர்கள் உள்ள வந்தாலுமே கூட பெருசா அதிமுகனால அவங்களை அகாமடேட் பண்ண முடியாது. ஏன்னா டிடிவி அவர்களையுமே அதிமுக கட்சியில சேர்க்கல, அலையன்ஸ்ல தான் சேர்த்திருக்காங்க, கட்சியில இன்னும் சேர்க்கல. அதுதானே அவங்களோட ஆக்சுவல் குறைய. அதுதானே எங்களை கட்சியை விட்டு ஓரம் கட்டினது அவங்களோட குறைய. ஸோ முழுமையா நீங்க அந்த மக்களை அகாமடேட் பண்ண முடியாது. ஸோ திமுக அதை பாக்குறாங்க. ஹிஸ்டாரிக்கலா நமக்கு எதிராக இருந்த மக்களை ஸ்லோவா நம்ம பக்கம் உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஒரு சூழல் இப்ப இருக்குன்றதையும் பாக்குறாங்க. ஸோ ஓபிஎஸ் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடரை அவங்க உள்ள கொண்டு வராங்க. திமுக நினைச்சாங்க, இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஓபிஎஸ் அவர்களை தனியா அங்க நிக்க வச்சாலே அந்த ஓட்ஸ் அவரு பெட்டரா பிரிப்பார். ஆனா அந்த ஓட்ஸை பிரிக்கிறத தாண்டி நம்ம கட்சியை அங்க ஸ்ட்ராங் ஆக்கணும்னு பாக்குறாங்க அந்த பகுதியில. ஸோ தேவர் கம்யூனிட்டி ஓட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரணும், அந்த பகுதியில நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா மாறணும். வெறுமனே ஓட்ஸை உடச்சு இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத தாண்டி நம்ம கட்சியை ஒரு பேஸோட அங்க பில்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஆனா ஒருத்தர் அவங்க உள்ள கொண்டு வராங்கன்னா அவங்க லாங் டேர்முக்கு இதை பிளான் பண்றாங்க, பார்ட்டி அங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஏன்னா இப்ப கோயம்புத்தூர்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியாது, வெஸ்ட்ல இப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது அதிமுகவோட ஒரு கோட்டையா இருக்கு. அதனால கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் ஓட்டை உடைச்சாராங்க, இப்ப விஜய் வச்சு ஓட்டை உடைக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. அதை தாண்டி வேற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் சவுத்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கு, பார்ட்டியை பில்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா இது சிக்கலும் கூட தான். ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன்லாம் உள்ள வரும்போதும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா கட்சியில ஏற்கனவே பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணிருப்பாங்க, களத்துல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம தங்க தமிழ்ச்செல்வன் மாதிரியான ஒருத்தர் உள்ள வரும்போது நிறைய பிரச்சனைகள் கிரியேட் ஆச்சு அவர் உள்ள கட்சிக்குள்ள வரும்போது. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ்க்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்குமே ஸ்மூத்தான ஈக்குவேஷன் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டு தான் இருந்தாங்க. இப்ப அந்த மோதல் திரும்ப வெடிக்குமான்ற கேள்வியும் இருக்கு. கடந்த எலெக்ஷன்லயே வந்து தொகுதியில வந்து ஆப்போசிட்ல தான் போட்டிட்டாங்க, ஆப்போசிட்ல தான் போட்டிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே போட்டிட்டாரு, இவர் டிஎம்கே போட்டிட்டாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேரை பத்தின உண்மைகள் பேசிதான் கண்டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க இன்னைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இவங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கா அந்த இடத்துல, இந்த மாதிரியான நிறைய கேள்விகளும் இருக்கு. ஸோ அதனால பார்ப்போம் எப்படி இது மெட்டீரியலைஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திமுக பார்ட்டியை அந்த பகுதிகளில் ஸ்ட்ரென்தன் பண்ண முயற்சி பண்றாங்க, அந்த ஓட்ஸை உள்ள கொண்டு வரதுக்கும் முயற்சி பண்றாங்க. ஏடிஎம்கேவுக்கு ஒரு மைனஸ் தான் இது, 100% மைனஸ் தான், ஒரு பிரச்சனை தான். ஆமா, இப்போ நயனா நாகேந்திரன் தலைவரா போட்டாங்க, இது ஏடிஎம்கேயோட வீக்னஸ் தானே காட்டுது. ஏடிஎம்கேயோட ஆட்கள் எல்லாமே ஒருத்தங்களா அங்க போயிட்டு இருக்காங்கன்னா ஏடிஎம்கேயோட வீக்னஸ் தானே இது காட்டுது. இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் வந்து தலைவரா போட்டு ஏடிஎம்கேவோடு கூட்டணி வச்சாங்க பிஜேபி.
பிஜேபியை தேவர் சமூகம் ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஏடிஎம்கேவுக்கு ஓரளவுக்கு இந்த பக்கம் முக்குளத்தூர் வாக்கு ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க ஏடிஎம்கேவுக்கு? இப்ப திமுக சைட்லயும் மூர்த்தி மாதிரியான லீடர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பாஜக சைட்லயும் நயனார் நாகேந்திரன் மாதிரியான லீடர்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுலையும் டிடிவி மாதிரியான லீடர், அப்புறம் சசிகலா அவர்கள் போல லீடர்ஸ், அப்புறம் ஓபிஎஸ் மாதிரியான லீடர். இப்ப அவங்க அப்கோர்ஸ் டிடிவி ஓபிஎஸ்லாம் இப்ப ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. பட் நடுவுலயும் ஒரு குரூப் இருக்காங்க. அதனால அவங்க எல்லா சைட்லயுமே அவங்களோட லீடர்ஸ் இருக்காங்க. பொலிட்டிக்கலா அவங்க டாமினண்டா இருந்த ஒரு குரூப். அவங்க இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லைனாலும் இன்னைக்கும் அவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. பெரிய பினான்சியல் பவர், அந்த அளவுக்கு பெரிய பினான்சியல் பவர் இல்லைனாலும் பொலிட்டிக்கலா பெரிய ஒரு பவர் உள்ள ஒரு குரூப். ஸோ அப்ப நேச்சுரலா பாஜகலயும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆனா நான் பாக்குறது எப்படின்னா, அந்த ட்ரெடிஷ்னலா இருந்த அந்த ஒரு அலிஜென்ஸ் இருக்குல்ல, ட்ரெடிஷ்னலா அவங்க அதிமுகவோட அலைன் ஆயிருந்தாங்கல்ல, அது இப்ப மாற ஆரம்பிச்சிருக்கு. அதை பாஜகனால ரிப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்ப அதிமுகன்ற ஒரு கட்சியில நீங்க டாமினண்டா இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூஸ் இருக்கு. அதிமுகன்ற கட்சி தமிழர்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீங்க அந்த பார்ட்டியில டாமினண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரத்தை ருசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் அதிமுக அப்படிதான் இருந்திருக்கு. இனி ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. இப்ப வீக் ஆயிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் திமுகவும். பாஜக என்ன பொறுத்தளவுல என்னைக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு கட்சியா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் மக்களோட தேவையின் அடிப்படையில தமிழ்நாட்டில இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. அது நார்த்ல இருந்து உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த மக்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழ்நாடு அட்வான்ஸ்டான ஒரு ஸ்டேட். எப்பவும் ஒரு மாநிலம் ரொம்ப அட்வான்ஸ்டான மாநிலம் ஆயிருச்சுன்னா அவங்களுக்குன்னு பிரத்யேக நலன்கள் இருக்கும். நீங்க இன்னொருத்தரோட எக்ஸ்டென்ஷனா இருக்க மாட்டீங்க. வளர்ச்சியில இருந்துதான் இண்டிவிஜுவாலிட்டி பிறக்கும். இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன பையனா இருக்கும், நம்ம அப்ப எப்படி இருப்போம்? நம்ம அப்பா அம்மாவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா இருக்கும் இல்லையா? ஒரு 5 வயசு பையனா இருக்கும், நம்ம அம்மா அப்பாவோட எக்ஸ்டென்ஷனா இருக்கும். ஆனா நான் 12th வரும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படி லைட்டா தகராறு பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் காலேஜ் போய் படிச்சதுக்கு அப்புறம் நமக்கும் பேக்கெட்ல ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். அப்ப நமக்குன்ற அந்த அடையாளம் அப்பதான் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பேரண்ட்ஸ் ஃபேமிலிலாம் தாண்டி சுயமா சிந்திச்சு சுயமா செயல்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் இந்தியா ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோல் கீழே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்கானமியா ஸ்லோவா குரோ ஆக ஆரம்பிக்கும் போது பிரிட்டிஷ்காரனை மீறி இந்தியா செயல்பட ஆரம்பிக்குது. அவங்களோட அந்த கட்டுப்பாட்டை உடச்சிட்டு வெளியே வர முடியுது. அமெரிக்காவுக்கும் இதே மாதிரிதான். அமெரிக்காவும் ஒரு காலம் வரைக்கும் பிரிட்டனோட கண்ட்ரோல் கீழே இருக்காங்க. அப்புறம் அமெரிக்கா குரோவாக பிரிட்டனை ஓவர்டேக் பண்ணி பிரிட்டனை தூக்கி போட்டு அவங்க வளர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. சோ இது இங்கேயும் பொருந்தும். அதனால பாஜக ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த சிஸ்டமுக்குள்ள தமிழ்நாட்டை ஃபிட் பண்ண முடியாது. அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமுக்குள்ள தமிழ்நாட்டை ஃபிட் பண்ண முடியாது. சோ அப்ப பாஜக ஒரு மைனர் ஃபோர்ஸா தான் இருக்க போறாங்க. சோ பாஜக தமிழ்நாட்டுல ஒரு மைனர் ஃபோர்ஸா இருக்க போறாங்கன்னா அங்க போய் நீங்க அந்த பார்ட்டியை கண்ட்ரோல் பண்றதால பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடையாது. ஆனா அதிமுக திமுக மாதிரியான ஒரு பார்ட்டியில உங்களுக்கு ஒரு டாமினன்டான ரோல் இருக்குன்னா அது பெரிய ஒரு பேக்கிங்கை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி அதிமுக அவங்க கண்ட்ரோல் பண்ணும்போது, அதிமுக அவங்க டாமினன்டான ரோல் பிளே பண்ணும்போது பெரிய லாபம் அந்த மக்களுக்கும் இருந்தது. இன்னைக்கு வெஸ்ட்ல இருக்கக்கூடிய கவுண்டர் கம்யூனிட்டி இன்னைக்கு அதிமுகல பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அவங்களுக்கு ஒரு மைலேஜை கொடுக்கும். அதனாலதான் இன்வெஸ்ட் பண்றது பெரிய பெரிய ஆட்கள், அதனாலதான் பொலிட்டிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. ஸோ அதனால அதிமுகவை பாஜகவால ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கான முயற்சிகள்ல கண்டிப்பா இறங்குவாங்க. ஆனா அதிமுகவை பாஜக ரிப்ளேஸ் பண்ற அளவுக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்க ஒரு டாமினன்டான ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் பார்ட்டியா பாஜக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம பாஜக குரோத் எல்லாம் பாக்கணும்ல, இதை விட பெரிய குரோத்தை காங்கிரஸ் பார்ட்டி பார்த்திருக்காங்க. இன்னைக்கு பாஜக இவ்வளவு பவர்ஃபுல்லா எலெக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது பாஜக ரொம்ப பவர்ஃபுல் பார்ட்டின்னு சொல்றோம்ல, இதை விட அக்ரெசிவா இதை விட ஸ்ட்ராங்கா காங்கிரஸ் பார்ட்டி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ண காங்கிரஸ் பார்ட்டி தான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி பீக்ல இருக்கும் போதும் தமிழ்நாட்டில் பெருசா அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ இந்த சிக்கல்லாம் இருக்கு. இப்போ எப்படி இதை ஏடிஎம்கே ஓவர் கம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓவர் கம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏடிஎம்கே ஸ்லோவா காணாம போயிட்டே தான் இருக்க போறாங்க. இந்த எலெக்ஷன்ல மேபி அந்த அவங்களோட வீழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இட்ஸ் ரிட்டன் ஆன் த வால்பாங்கல்ல, த ரைட்டிங்ஸ் ஆன் த வால்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்க பார்த்தா எல்லா இடத்துக்கும் நமக்கு தெரியுது. தேவர் ஓட்ஸ் போயாச்சு, மைனாரிட்டி ஓட்ஸ் கையை விட்டு போயாச்சு, விஜய் வந்து உங்க ஓட்ஸ் தான் உடைக்கிறாரு.
ஃபர்ஸ்ட் இல்ல அது இல்ல திமுகவுக்கு தான் பாதிப்பு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாரும் ஒத்துக்கிறாங்கல்ல. இப்ப ஆனா நார்த்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குமா ஏடிஎம்கே பிஜேபி பாமக கூட்டணி? தெரியல எனக்கு. அது நம்ம மைன்யூட்டா நம்ம போய் பார்க்கணும், அப்பதான் நமக்கு தெரியும். அவங்க அந்த முயற்சி பண்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல சவுத்ல அவங்க வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கான்பிடென்ட்டா ஒண்ணு சொல்லலாம், அவங்களுக்கு வெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கொங்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அவங்க நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அப்ப நேச்சுரலா ஓட்ஸாவும் அது கன்வெர்ட் ஆகும். அந்த பகுதி மக்களுக்கும் அது பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கும். அதை யூஸ் பண்ணுவாங்க டெஃபினட்டா. ஆனா மற்ற பகுதிகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை நம்ம டீட்டெயில்டா பேசணும்னா நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ கான்ஃபிடென்ட்டா அதாவது பார்க்கும்போதே சொல்லலாம்ல, அந்த மாதிரி இப்ப சொல்ல முடியாது. எனக்கு தெரியல. இல்ல சில பேருக்கு சொல்லலாம், எனக்கு தெரியல. ஆனா கொங்குல தெரியுது. எனக்கு கொங்குல பார்த்தா கொங்குல என்னன்னா லாஜிக்கலா தான் நான் பாக்குறேன். லாஜிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதிக்கு ஒரு சிஎம் கொடுத்துட்டாங்க அவங்க அதிமுக. இது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு 4 இயர்ஸ் அவர் 4.5 இயர்ஸ் அவர் சிஎம் இருந்திருக்காரு. நிறைய மினிஸ்டர்ஸும் அந்த பகுதி மினிஸ்டர்ஸும் இருந்தாங்க. பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கும் அந்த பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேபி அது தப்புன்னு கூட நீங்க ஆர்கியூ பண்ணலாம். இன்னைக்கு அதை கவுண்டர் பார்ட்டின்லாம் கூட பிராண்ட் பண்றாங்க. அது உண்மையா பொய்யான்றதை தாண்டி எதிரிகள் அப்படிதான் பிராண்ட் பண்றாங்க அதிமுகவை. ஸோ அது ஒரு வகையில பேக் ஃபயர் ஆகுதுன்னு கூட பார்க்கலாம். பட் இந்த அட்வான்டேஜ், இந்த ரெப்ரஸன்டேஷன் ஏடிஎம்கே கொடுத்துருக்கு அந்த மக்களுக்கு. அப்ப டெஃபினட்டா அந்த பகுதியில் அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். அது போக நம்ம நம்பர்ஸ் வச்சும் பாக்குறோம். நார்மலா நம்பர்ஸ் வச்சு பார்க்கும் போது ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பிஜேபியும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப இந்த எலெக்ஷன்ல 2 பேரும் சேர்றாங்க. விஜய் ஹெவியா ஓட்ட உடைத்தால் மட்டும்தான் கொங்கு பகுதியில திமுக நால தாக்கு பிடிக்க முடியும். விஜய் ஹெவியா ஓட்ட உடைக்கலன்னா கொங்கு பகுதியில திமுக நால தாக்கு பிடிக்க முடியாது. ஃபுல் அக்ரெஷன்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. தனியா இருக்கும் போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 2 பேரும் பிரிஞ்சிருக்கும் போது. இப்ப 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஓட்டு பிரிகிறதும் கஷ்டம். பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்துட்டாங்கன்னா ஜென்ரலா மக்களோட பெர்செப்ஷன் எப்படி இருக்கும்னா திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம அதிமுக தான் ஓட் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அப்ப விஜய் பக்கம் பெருசா போறதுக்கான வாய்ப்புமே குறைவா தான் இருக்கும். 21ல இருந்த சூழல்லாம் வேற. அப்ப ஆன்டி இன்கம்பன்சி பெருசா இருந்தது. 19லயும் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது ஏடிஎம்கே. ஏன்னா திமுக அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ணாங்க. 2011ல இருந்தே பவர்லயும் இருந்தாங்க அதிமுக. ஆனா இப்ப அந்த ஃபேக்டர்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு இப்ப. அதனால எனக்கு என்னமோ கொங்கு பகுதியில உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தோணல. மற்ற ஏரியாஸ் பத்தி எனக்கு தெரியல. வேற நிறைய சிக்கல்கள் இருக்கு. இன்னைக்கு என்டிகேவெல்லாம் இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்டிகே எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. இப்ப இந்த மாநாடெல்லாம் பாருங்க. ஒரு காலத்துல 1% ஓட்டு இருந்தாங்க என்டிகே. 1% ஓட்டு என்டிகே வாங்கும் போது அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. ஏன்னா அவங்க அந்த கோர் தமிழ் நேஷனலிசம் பேசுற ஓட்ஸ் தான் உடைச்சாங்க. வைகோ, திமுக இவங்களுக்கு தான் அப்ப பாதிப்பு. ஏன்னா அந்த காலத்துல தமிழின தலைவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு திமுக தான். வைகோவும் தமிழ் தேசியம் எல்லாம் பேசிட்டு இருந்தார். ஆனா 1% தாண்டி நீங்க 8ஆ மாறுறீங்கன்னா நீங்க அந்த கோர் தமிழ் ஆர்வலர்களை தாண்டி ஜென்ரலா ஓட்டஸை உடைக்கிறீங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நீங்க 8% ஓட்டுல வந்து நிக்கிறாங்க. அது ஏடிஎம்கே விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏடிஎம்கே அவங்க விடக்கூடாதுதான் முயற்சி பண்ணிருப்பாங்க. ஏடிஎம்கே ஒண்ணுமே பண்ணாம ஓட்ஸ் தக்க வச்சுக்கல. இப்ப என்டிகே சும்மா ஓட்ஸ் உடைக்கல. ஏடிஎம்கே பண்ணிட்டு இருந்த அந்த வேலையை பெட்டரா பண்றாங்களே என்டிகே. திமுக எதிர்ப்ப யார் நல்லா பண்றா? ஏடிஎம்கேவா என்டிகேவா? அப்ப வேற அந்த மக்கள் நேச்சுரலா ஓட் ஷிஃப்ட் தானே ஆகும். ஏடிஎம்கேக்கு வேற பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா அவங்க அதிகாரத்துல இருந்த ஒரு கட்சி, பெரிய பேகேஜை சுமக்க வேண்டி இருக்கு, வேற நிறைய சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சாதாரண சாமானியன் பார்வையில இருந்து பார்க்கும்போது திமுக எதிர்ப்பு நீங்க செஞ்சாதான் ஓட்ட தக்க வைக்க முடியும். எனக்கு என்ன வேணும்? திமுக எதிர்ப்பு. ஆமா, அவ்வளவுதான். என்டிகே பக்கம் அதனால போறாங்க, பிஜேபி பக்கம் போறாங்க. பிஜேபியோட ஓட் ஷேர் எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு இப்ப போன எலெக்ஷன்ல 10%. அது எல்லாமே வந்து ஏடிஎம்கே உடைய கோர் ஓட் பலவீனத்தை தான் காட்டுது இல்ல? கண்டிப்பா. உங்க அரசியல தான் சார் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, உடைச்சிட்டு இருக்காங்க. விஜய் வராரு உள்ள வந்து அவர் என்ன பண்றாரு? ஏடிஎம்கே ஓட்டு தான் கரெக்டா உங்க அரசியல கையில் எடுக்கிறாரு. உங்க அரசியல கையில் எடுக்கிறது மட்டும் இல்லாம உங்களை கேலியும் பண்றாரு அவரு. இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, பிஜேபியோட கண்ட்ரோல் இருக்காங்கன்ற மாதிரி பேரிய கூட நிறைய இடங்களை சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த கான்பிடன்ஸ் அவருக்கு எங்க இருந்து வருது? அதிமுக ஓட்ட ஈஸியா வாங்கிடலான்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அதிமுக ஷ்ரிங்க் ஆயிட்டே இருக்கு. இப்போ அதிமுக இருந்து நீக்கப்பட்ட அல்லது வெளியேறி அப்படின்னா சொல்லலாம் டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள். இப்போ ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்துட்டு சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களால வந்து
அதிமுகக்குள்ளேயும் போக முடியல, அதுக்கான வாய்ப்பும் இல்லை, கதவை அடைச்சிட்டாங்க. அந்த பக்கமும் டிஎம்கே பக்கமும் அவங்களால போக முடியாது. அதனால தனி கட்சி ஆரம்பிச்சு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு. டிடிவியும் அதே போலதான், தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணலான்னு தனி கட்சி ஆரம்பிச்சார். ஆனா ஓபிஎஸ் அவரால் என் தனி ஒரு கட்சி அமைக்க ஒரு கட்சி கட்ட முடியாம அது போனான்னு நினைக்கிறீங்க? தனியாவே ரொம்ப நாள் பயணிக்கிறது கஷ்டம் தானே. ஆனா தனி கட்சியா ஒண்ணு பில்ட் பண்ணலாம்ல. தனி கட்சியை அமைத்தால் கூட இப்போ ஒண்ணு சில நேரங்கள்ல பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். சிலவங்க இன்னொரு பெரிய ஆளுக்கு ரைட் ஹேண்டா இருந்தே பழகிருப்பாங்க. அவங்க இண்டிபெண்டா செயல்படக்கூடிய ஆட்களா இருக்க மாட்டாங்க. நான் பார்த்த லெவல்ல ஓபிஎஸ்க்கு ஸ்ட்ராங்கா நடவடிக்கைகள் எடுக்கிறதுல சிக்கல் இருக்கு. அவர் என்னைக்குமே ஸ்ட்ராங்கா செயல்பட்டது கிடையாது. வெயிட் பண்ணி தான் பார்ப்பாரு. வெயிட் பண்ணி வேற சில காய்களை டிப்ளமேட்டிக்கா நகர்த்தி, இதெல்லாம் டிப்ளமேட்டிக் மூவ் தானே. ஸ்டாலின் அவர்களை ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாரு, அதுக்கு முன்னாடி சில தூதெல்லாம் விட்டுருப்பாரு, சில சீக்கிரட்டான டீலிங் நடந்திருக்கும், பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் அவரு கரெக்டா களத்துல இறங்குறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாசூக்கா எப்படி காய்களை நகர்த்தணும் அப்படின்ற ஸ்ட்ரென்த் எல்லாம் மேபி அவருக்கு இருக்கலாம். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ன்றது வேற. ஒரு பார்ட்டியை ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது, இந்த பார்ட்டியை லீட் பண்றது, அது வேற ஒரு கேம். நாம் பார்த்த அளவுல ஓபிஎஸோட ஸ்ட்ரென்த் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான லீடருக்கு ரைட் ஹேண்டா அவருக்கு இருக்க முடிஞ்சிருக்கு. ஜெயலலிதா அவரோட ரைட் ஹேண்டா இருந்திருக்காரு. மேபி சசிகலா அவரோட ரைட் ஹேண்டாவும் அவர் மேபி இருந்திருப்பார். அப்பதான் அதுல கரெக்டா ஃபிட் ஆக முடியும். சோ இப்ப ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஒருத்தர் ரைட் ஹேண்டா சூஸ் பண்ணிருப்பாங்க? நம்மள மீறி போயிட மாட்டாரு. என்ன ரிப்ளேஸ் பண்ற ஸ்ட்ரென்த் ஒருத்தருக்கு இல்லைனா தானே அவர் ரைட் ஹேண்டா வச்சுப்பாங்க. எல்லா ரைட் ஹேண்டுமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ எனக்கு இருக்கக்கூடிய சில ஸ்கில்ஸ் அவனுக்கு இல்லாம இருக்கணும். ஆனா எனக்கு அவனோட தேவையும் இருக்கு. எனக்கு சில விஷயங்கள் பண்ண முடியாது, அது அவனுக்கு பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஆளுதான் ரைட் ஹேண்டா யூஸ்வலா எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தனி பார்ட்டியை பில்ட் பண்ணி லீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மேபி ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட பார்வை. டிடிவி பாத்தீங்கன்னா கட்சி ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஃபுல் அக்ரெஷன்ல செயல்பட்டாரு. பட்டுன்னு அந்த லிஸ்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்றது, வேட்பாளர்கள் பட்டியலெல்லாம் ஒரு அக்ரெஷன் தெரிஞ்சது அவர்கிட்ட. பிரஸ் டீல் பண்ற விதம்லாம் வேற மாதிரி இருக்கும். அக்ரெசிவா டீல் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச அந்த பாயிண்ட்ல டிடிவி அவர்கள் அளவுக்கு யாருமே பிரஸ் சூப்பரா டீல் பண்ணிருக்க மாட்டாங்க. சும்மா திட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே சூப்பரா பதில் சொல்லுவார், சூப்பரா ஹேண்டில் பண்ணுவார். அந்த எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் நிறைய அழுத்தங்கள் போட்டு எடுத்து அவங்கள கொஞ்சம் அமைதி பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ்ஆல அதெல்லாம் முடியுமான்னு தெரியல. ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனான ஒரு இண்டிவிஜுவல். இப்ப பாருங்க, பத்திரிகையாளர்கள்லாம் போட்டு அவரை போட்டு நெருக்குறாங்க. ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஏங்க கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் டீல் பண்றாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பார்ட்டியை லீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் பார்க்கலாம். அவர் பாருங்க, இபிஎஸ் அவர்கள் சிஎம்ஆ இருக்கும் போதும் ஓபிஎஸ் ரைட் ஹேண்ட்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த டைம்லயும் எப்படி சொல்லலாம், வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம், செகண்ட் ஃபிடில்பாங்கல்ல. இபிஎஸ் தான் ஒண்ணு, மேஜரான ஆள் இவரா தான் இருந்தார். அவர் ஒரு மைனர் பிளேயரா தான் இருந்தார். ஸோ எல்லா இடத்துலயுமே அந்த செகண்டரி ரோல்ல தான் ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்காரு. எங்கேயுமே அவர் டாப்புக்கு வந்தது கிடையாது. ஸோ ஏதோ ஒரு வகையில டாப்ல இருந்தவங்களை அச்சுறுத்தாம அவங்களோட பயணம் பண்றதுக்கான ஒரு ஆளா அவர் இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி திடீர்னு ஃப்ரண்ட் ரன்னரா மாற முடியும்? 70 இயர்ஸ் உங்க லைஃப்ல அப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு திடீர்னு அக்ரெசிவான ஒரு லீடரா நீங்க எப்படி இருக்க முடியும்? சசிகலா அவர்கள் முயற்சி பண்ணாங்க, அவங்களால முடியல. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அவங்க ஒரு ஷேடோ லீடர். அவங்க ஃப்ரண்ட்ல இருந்து லீட் பண்ற ஆள் இல்ல, பேக்ல இருந்து நினைவுல லீட் பண்றக்கூடிய ஒரு கேரக்டர். ஃப்ரண்ட்ல ஜெயலலிதா அவர்கள் இருக்கணும், ரைட் ஹேண்டா ஓபிஎஸ் இருக்காரு, பேக்ரவுண்ட்ல சசிகலா அவர்கள் காய்கள் எல்லாம் நகர்த்துறாங்க. அவங்க நம்ம தான் சூப்பர் அட்மினிஸ்டர் எல்லாம் பண்ணுமே, நல்ல நிர்வாகம் பண்ணுமே, அந்த காலகட்டத்துல ஓப்பனா வந்து பண்ணலாமேன்னு வந்தாங்க. நல்ல அந்த ஒரு கிரீன் சாரி எல்லாம் போட்டுட்டு அவங்க இமேஜ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வராங்க. ஆனா மக்கள் அவங்களை ஏத்துக்கல ஒரு லீடரா. ஸோ அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்களுக்கு அந்த ஷேடோ லீடரா இருக்கிறது தான் அவங்களுக்கு கரெக்டா இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இயல்பு இருக்கும். அதை மீறி நம்ம செயல்பட முயற்சி பண்ணும்போது சில நேரங்கள்ல வண்டி நகராது. மேபி இப்படி பார்க்கலாம், ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்ல செல்ஃப் அவேர்னஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளால என்ன முடியும், நம்மளோட லிமிடேஷன் என்னன்றத இன்னும் பெட்டரா அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. சசிகலா அவர்களுக்கு அந்த செல்ஃப் அவேர்னஸ் மேபி இல்லைன்னு பார்க்கலாம். அவங்க கொஞ்சம் கையை வச்சு சுட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிவர்ஸ் போறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் அதுல நம்ம பவுண்டரி இதுதான், இதுக்கு உட்பட்டே செயல்படுவோம்னு கரெக்டா இருக்காருன்னு பார்க்கலாம். கன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ இருக்கக்கூடிய சூழல் வச்சு பார்க்கும் பொழுது அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஏத்துக்கிட்டு டிஎம்கேல இணைகிறார் அப்படின்னா தி லீடர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஸ்டாலின் நகர்ந்துட்டாரா? எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரே லீடர் அப்படின்ற மாதிரி? தமிழ்நாட்டுல அரசியலே ரொம்ப மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
இப்போ உலகே பவர்ஃபுல் லீடர்னா ஸ்டாலின் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இப்போதைக்கு. ஆனா என்ன பொறுத்தளவுல ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக்கான லீடர்லாம் கேட்டீங்கன்னா நான் அப்படிலாம் பார்க்கல. இப்ப நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், நம்மளை விட டாப்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம மேல போகணும்னா நம்ம மற்றவங்களோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி மேலேயும் போகலாம், இல்லைன்னா நம்ம இருக்கிறதுல இருந்து மற்றவங்களை வீக் ஆக்கலாம்ல. ஸோ அப்படி ஒரு சூழல் ஏற்படுதுன்னு வச்சுப்போம், மற்ற சேனல்ஸ் எல்லாமே வீக் ஆகுதுன்னு வச்சுப்போம், அப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியும்ல. இது ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அரசியலே ரொம்ப வீக்கா இருக்கு, ஆள் இல்லாத கிரவுண்ட்ல இருக்கிறவன் தலைவன் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு பெருசா ஸ்ட்ராங்கான லீடர்ஸும் இல்லை. இன்ஃபேக்ட் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கருணாநிதி அவர்களுக்கு இருந்த அந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்றாங்க. அதை ஒரு வீக்னஸா நான் பாக்குறேன். கருணாநிதி அவர்களை ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா பார்த்தனாலதான் அவர் எதிர்த்து எல்லாம் அரசியல் பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்களை ஒரு எதிரியா பார்க்கலன்னா அவர் ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனா யாரும் பார்க்கல. ஸோ இப்போ அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, களத்துல எதிரிகள் யாரும் இல்லை. அதிமுக உடஞ்சிட்டு இருக்காங்க, வீக்கா இருக்காங்க. திமுகன்ற கட்சியோட அந்த பேட்டர்னும் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா இருந்தாங்க, இப்ப அந்த செட்டப்பே கொஞ்சம் மாறிடுச்சு. சென்ட்ரலைஸ்டா பார்ட்டி மாற ஆரம்பிச்சிருச்சு இப்ப. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது பவர் இப்ப சென்டர்ல கன்சாலிடேட் ஆயிருச்சு திமுகல. ஆனா அதை தாண்டி இப்ப கருணாநிதி அவரை பத்தி நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா, அவருக்கு இந்த கேரக்டர் இருக்கு, பயங்கரமான இப்படிப்பட்ட லீடர், அதை அப்படி டீல் பண்ணாரு, இப்படி பண்ணாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆரையும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஜெயலலிதா அவர்கள் அப்படி பேசுவாங்க. ஒரு லீடர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த லீடரோட சூப்பரான குவாலிட்டிஸ் ஒரு 20 அடுக்கும்ல. அப்படி என்னால பார்க்க முடியல. வேணா ஒண்ணு சொல்லலாம், ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா அவரோட பழகினவங்க எல்லாம் என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். அவருக்கு இந்த ரெஸ்ட்ன்றதே இருக்காது போல, கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க்கா இருப்பாராம். ஆனா அது ஒரு ரொட்டீனா தான் பாக்குறேன். அரசியல் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும், சக்சஸ்ஃபுல்லான பொலிட்டிஷியன்ஸ் 90% வச்சிருப்பாங்க ஹார்ட் ஒர்க் தான். அவன் இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர் சில பேர்லாம் நான் க்ளோஸா பாத்திருக்கேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெறித்தனமா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 25 மேரேஜஸ் கூட போவாங்க, டக்குன்னு போய்கிட்டே இருப்பாங்க. கல்யாண சீசன் நமக்குலாம் அந்த எனர்ஜியே இருக்காது. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குன்றது ஒரு பெரிய இடத்துல இருந்தீங்கன்னா நேச்சுரலா இருந்துதான் ஆகணும். அது இல்லைன்னா நீங்க அங்க சர்வே பண்ணவே முடியாது. ஸோ அதனால யதார்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை சேலஞ்ச் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. எதிர்கட்சியா இருக்கும் போதே அவர் டாமினண்டா தான் இருந்தார். அந்த வகையில பார்க்கும்போது 2021 அவர் தான் டாமினண்டா இருந்தாரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, பார்ட்டியும் ஓரளவுக்கு அவர் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. ஆளும் கட்சியா இருந்த அதிமுகவையும் அப்ப போட்டு படாத பாடுதான் படுத்தினாங்க. டெய்லி போராட்டங்கள், ஏகப்பட்ட மீடியா நரேட்டிவும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஏடிஎம்கேக்கு எதிராக தான் இருந்தது. ஸோ அப்ப இருந்தே அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க, ஒரு இண்டிவிஜுவல் லீடரா. பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.